பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த நந்தினிங்கிற ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருமே என்னை கலாய்க்கிறாங்க, இங்கே எனக்கு சிரிக்கிற மாதிரி வந்து நடிக்க தெரியாது அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போய் பயங்கரமாக அழுகுறாங்க. இதை கேட்க போன வந்து சபரிநாதனே வந்து கத்தி விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதில் நிறையா பேத்துக்கு வந்து இவங்க ஏன் அழுகிறாங்க, எதுக்கு அழுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலை. ஏன்னா இவங்க கதை சொல்ல போகிறோம் அப்படிங்கிற டாஸ்கில் வந்து இவங்க போய் சொல்லும்போதே, அவங்க கதையை சொல்லும்போதே வந்து பயங்கரமாக அழுதுன்னு சொன்னாங்க. சரி, அது கூட வந்து ஏதோ அவங்களோட பாஸ்ட்டை நினச்சி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, மறுபடியும் வந்து இந்த டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அதாவது வந்து இந்த வீட்டோட தலைவர் இதுக்கு வந்து தலை டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சாங்க. அப்பையும் வந்து பயந்துக்கிட்டு அழுதாங்க. பிக் பாஸ் கன்ஃபரன்ஸ் ரூம்குள்ள கூப்பிட்டு சரி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தி. ஆனா திடீர்னு மிட் நைட்ல இந்த மாதிரி அழுகிறதுக்கும் மற்ற அவங்கள ஆறுதல் பண்ண வந்த எல்லாத்தையுமே வந்து பயங்கரமா கத்துறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா அந்த எபிசோடு, அந்த 1 hour எபிசோட்ல நிறைய பேருக்கு புரியல. ஆனால் லைவ்ல இப்போ அது நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கு முழுக்க காரணமும் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஆக்சுவலி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தன்னை எல்லாருமே வந்து கலாய்க்கிறதாகவும் இவங்க கூட எனக்கு வந்து வைப்பு செட் ஆக முடியும் அப்படின்னு தான் சொல்லி அழுகிறாங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நல்லாவே தெரியும். வீட்டு தலைவன் டாஸ்க் நம்பர் 2ல வந்து எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நந்தினியும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து 3 பேர் செலக்ட் பண்ணாங்க. அந்த டாஸ்க் முடிஞ்சதுலேருந்தே வந்து நந்தினிக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னோம்னா, அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. உள்ளுக்கு போய் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமைக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து கார்டன் ஏரியாவுக்கு வந்திருந்தாங்க. அந்த கார்டன் ஏரியாவில் சபரிநாத், கனி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு நந்தினி வந்து எனக்கு வந்து வீட்டுக்கு போன முதல்ல இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, ஃபன்னாக சொல்லுவாங்க. உடனே சபரிநாத் என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமேல் இது மாதிரி பேசினா சாவடிச்சிருவேன் உன்னை, இந்த மாதிரிலாம் பேசாத, ஏன்ட்ட வெளியில் இருக்கையில கஷ்டப்பட்டு உள்ளுக்கு வந்தேன்னு சொல்றது, இப்போ உள்ளுக்கு வந்தவொடனே வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கனியும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாகவே வந்து சொல்லியிருப்பாங்க, இனிமேல் இப்படியெல்லாம் பேசாத, இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் நல்லா தானே டாஸ்க் விளாண்ட, இப்போ தானே இந்த டாஸ்க் வந்து போல்டாக, இந்த 2 டாஸ்க்குமே, அதாவது அந்த பால் பொங்குற டாஸ்க்கும் சரி, இந்த துணி துவைக்கிற டாஸ்க்கும் வந்து நல்லா போல்டாக தானே விளாண்ட அப்படின்ட்டு வந்து போல்டாகவே திட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு அழுக, சும்மா ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டே வந்து அழுகிற மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. அப்பமே வந்து இவங்களை கூல் படுத்திட்டு மறுபடியும் உள்ளே போயிடுவாங்க. இதுக்கப்புறம் சமைக்க போயிடுவாங்க. எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு மிட் நைட்டில் எல்லாரும் வெளியில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. முக்கியமாக யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விக்ரம், சபரிநாத், ரம்யா ஜோ, ஆதிரை, ஆனா, வினோத், பிரவீன்ராஜ், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபன்னாக பேசி விசிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து சபரிநாத்தை பற்றி முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி கிண்டடிப்பாங்க. என்ன அப்படின்னம்னா, ஏற்கனவே பிக் பாஸ் வந்து பயங்கரமாக கழுவி ஊற்றிருக்காங்களா, இந்த தண்ணியை வந்து நான் 5 டைம் விட்டு நீங்கள் வந்து சரியாகவே பிடிக்கல. அதுவும் வந்து பிக் பாஸ் வரலாற்றிலே குறும்படம்லாம் இந்த சீசன் வந்து பிக் பாஸே குறும்படம் போட்டு காமிச்சாங்கல்ல, இத்தனை டைம் தண்ணி பிடிக்கலன்ட்டு. அந்த ரீசனுக்காக இன்சார்ஜ் யார், வாட்டருக்கு இன்சார்ஜ் ஒன்று சபரிநாத், இன்னொன்று வந்து நம்ம கமருதீன், இவங்க 2 பேருமே வந்து கார்டன் ஏரியாவிலே படுக்க போகிறாங்க. அதுவும் வந்து அந்த தண்ணி விழுகுதுல, அதுக்கு கீழே நாங்கள் படுக்க போகிறோம், செத்தாலும் அந்த இடத்துலேயே அந்த தண்ணி விழுந்து மூக்குக்குள்ளே போய் செத்தாலும் சாவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்நேரம் விக்ரமும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, சபரி ஒருவேளை இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செத்துட்டோம்னா எல்லாரும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மற்ற கண்டஸ்டன்ட்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்போ வந்து விஜே பாரு வந்தாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எனக்கெல்லாம் அழுக வரலப்பா, உங்களுக்கு வேணால் அழுக வரலாம், எனக்கு அவன் தண்ணி வந்து செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து எப்படியெல்லாம் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக கலையரசன்லாம் வந்தான் அப்படின்னம்னா, செத்துட்டேன்னா செத்த போன மேலேயே அவனோட அகோரி வேலையை பண்ணிடுவான், மேலே ஏறி உட்காந்துட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களா சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் சொல்லி பயங்கரமாக அந்த வீடியோ அலற மாதிரி வந்து விக்ரமும் சரி, ஆதிரையும் சரி, சபரிநாத்தும் சரி, எல்லாருமே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த பக்கம் வந்து அந்த நந்தினி வந்து கலையரசன் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கப்ப என் பேச்சு ஏதோ அடிபடுது அப்படின்ட்டு வந்து இங்கே வந்து கேட்க வந்தாங்க. அப்போ வந்து கேட்க வரையில சரி வாட்டர் பாட்டிலையும் தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தண்ணி எடுத்ததுக்காக வந்தாங்க. இந்த தண்ணி எடுக்கிற இன்சார்ஜ் யார், சபரிநாத் தான். அவங்க நந்தினி வாட்டர் கேனை கையில் கொண்டு வரதை பார்த்துட்டு சபரி வேமா எழுந்து போய் சரி தண்ணி பிடிச்சி கொடுக்கலாம்னு கொடுக்க போகல, நந்தினி உன்னத்தை எல்லாரும் இங்கே கலாய்க்கிறாங்க, பயங்கரமாக கலாய்க்கிறாங்க, என்னன்னு கேளு அப்படின்ன உடனே அதுக்கு ரியாக்டே பண்ணல யாரும், நந்தினி அதுக்கு ரியாக்டே பண்ணலை. உடனே வந்து சபரி வந்து தண்ணி பிடிச்சி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளேயும் வந்து கார்டன் ஏரியாவில் இருக்கவங்களாம் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்ட்டு வந்து பிக் பாஸ்ல வந்து அனௌன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா ஒரு வேளை கலாச்சாங்க அப்படின்னா அவங்களும் வந்து உட்காந்து அந்த இடத்துல அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போயிருக்கும். நந்தினி என்ன நினச்சிக்கிட்டாங்க, நம்மளை தான் எல்லாரும் கலாய்க்கிறாங்க, நம்ம அழுகம்ல அதெல்லாம் தான் கலாய்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல எதுவுமே பேசலை, தண்ணியை வாங்கிட்டு போயிட்டாங்க.
தண்ணியை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து கிச்சன்லேயே வச்சு பயங்கரமாக புலம்புறாங்க. நான் யாருக்கு என்ன சமைச்சு போட்டு என்ன செய்ய, இங்கே யாருக்குமே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பெட்ரூமில் போன உடனே வந்து எல்லாரும் என்னை கலாய்க்கிறாங்க. நான் கலாய்க்கிற அளவுக்கு தான் நான் இருக்கேன், எனக்குன்னு யாருமே கிடையாது, எனக்குன்னு 2 பெட்ஸ் தான் இருக்குது, எனக்கு கூட பிறந்த தம்பியும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுக ஆரம்பித்த உடனே அவங்கள சுற்றி வந்து அப்சரா, ஆதிரை இவங்க எல்லாருமே சுற்றி வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக பிரவீன்ராஜ் வந்து நந்தினி வந்து நீ சாப்பிடவே இல்லை, நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்தாங்க. அதுக்கு நந்தினி அப்பையும் அழுகிறாங்க, எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், என்னால் யாரும் கேர் பண்ண வேண்டாம், எனக்கு வைப்பு செட் ஆகலை அப்படின்ட்டு என்ன சொல்ல வராங்கங்கிறதே வந்து சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னம்னா, எல்லாரும் சிரித்து பேசுவாங்களே, அதில் வந்து இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னம்னா, நம்மளைத்தான் சிரித்து எல்லாரும் வந்து தப்பாக பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு நடிக்க தெரியல அப்படின்ட்டு இவங்க மனசுக்குள்ளேயே போட்டு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகி அது மூலம் அழுகிறாங்க. உடனே அப்படியே அழுதுனோடனே என்னென்னமோ பேசுகிறாங்க, எனக்கு சாமி வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே என்ன லாய்க்கு இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. சரி இங்கே உட்காந்து அழுதா தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு என்ன கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ சபரி வந்து சொல்கிறாப்புல, ஒரு சபரிக்கு என்ன இதுன்னா, இவங்க கலாய்க்கிறாங்கன்னு சபரி தான் கடைசி பேசுகிறாப்புல, ஒரு நாள் அதனால தான் வந்து அஃபெக்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சபரி, இப்போ எதுக்கு அழுகிற நீ, இப்படிலாம் பண்ணோம்னா அவ்வளோதான் சாவடிச்சிருவேன், நான் பேசுகிறேன்ல நின்று பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுதுட்டு போகையிலே வந்து சபரி கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் ரூம்குள்ளே போய் வந்து பயங்கரமாக நந்தினி அழுகிறாங்க. உடனே சபரியும் உள்ளுக்கு போய் வந்து என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கத்தின உடனே கூட கொஞ்சம் நந்தினி எல்லாரும் வெளியே போங்க அப்படி இப்படின்ட்டு யாரையுமே உள்ளுக்கு விடாம அப்படின்ட்டு வந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து கனி மட்டும் வந்து உள்ளுக்கு, ஏன்னா கனி கூட ரொம்ப க்ளோஸ், அக்கா அக்கான்னு சொல்லி கனி கூட க்ளோஸ்ங்கிறனா கனி மட்டும் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு ஆறுதல் படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வெளியில இருந்த எல்லாருமே வந்து இவங்க எதுக்கு அழுகிறாங்கன்னு சத்தியமாக ஆனால் புரியலை. சில பேருக்கு புரிஞ்சிருக்கு, கலாய்ச்சதுனால அழுதுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இதில் எஃப்ஜே ஒரு வார்த்தை கரெக்டாக சொன்னான், இந்த மாதிரி இவங்க அழுகிறதா இருந்தானா இவங்களை எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விடுறாங்க, இவங்களை எல்லாமே டெஸ்ட் பண்ணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஃப்ஜே சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டாக, ஏன்னா எஃப்ஜே யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம சபரிகிட்ட தான் சொல்கிறாப்புல. ஆனால் சபரி அதைத்தான் சொல்கிறாங்க, ஆமாம் எதுக்கு அப்படின்னா உள்ளுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னம்னா, இந்த மாதிரி வந்து சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளோ உடஞ்சி அழுகிறவங்க எப்படி வந்து 100 நாள் வந்து தாக்கு பிடிப்பாங்க. அவங்க அழுகிறது கூட பிரச்சனை இல்லை, அவங்க கத்துறதும் அவங்க எதையோ திங்க் பண்ணி பேசுகிறதும் வந்து கீழே பக்கத்தில் வந்து ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வர கூட போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஒருவேளை பிக் பாஸ் டீமே பிளான் பண்ணி இவங்க இப்படி தான் தெரிஞ்சுமே உள்ளுக்கு விட்டுருப்பாங்களோ. ஏன்னா ஒவ்வொரு சீசனும் வந்து இந்த அழுகிறது மூலம் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து பயங்கரமாக ரீச் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி கூட வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து இவங்க இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே சமாதானப்படுத்திட்டாங்க, கனியெல்லாம் பாவம், அவங்களாம் பாராட்டியே ஆகணும். கிட்டத்தட்ட இவங்க அழுத ஆரம்பிச்சிலேருந்து உள்ளுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உங்களை முகத்தை கழுவி தண்ணி கொண்டு வந்து முகத்தை கழுவி மறுபடியும் வந்து பெட்டில் படுக்க வச்சு விடிய தலையை பூரா வந்து தடை விட்டுக்கிட்டு என்ன இது பிரச்சனை அது பிரச்சனை, நான் வேணா மற்றவங்களை சாரி கேட்க வைக்கிட்டு சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம், அவங்களாம் பொய்யா தான் சாரி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு சாமி வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, நான் தனியாக தான் இருந்திருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கல்ல, நாங்கள் ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையே மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்களை எப்படி சமாதானப்படுத்தனே தெரியல. ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு போயே ஆகணும், எனக்கு இங்கே இருக்கவே வேண்டாம், நான் வெளியே போகணும், விஜய் சேதுபதி சார்ட்ட எப்பவுமே பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல கனி வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் டையாக இருக்குது, அடுத்து வீக்கெண்ட் ஷோ வந்துடும், அப்போ விஜய் சேதுபதி சார்ட்ட சொல்லிட்டு போயிடலாம், இல்லை பிக் பாஸ்ட்டை பேசியான்னு கேட்டாக்க அதுவும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க அழுகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அழுதுட்டு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிருச்சுன்னா அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சங்கடம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஒருவேளை பிக் பாஸ் டீம் வந்து உணவு வந்து இவங்களை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் இவங்க ஆரம்பத்தில் வந்த உடனே பயங்கரமாக வந்து அந்த மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணாங்க, யோகா பண்ணுறதா இருந்தாலும் சரி அப்படின்னு பண்ணாலும் இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். முக்கியமாக வந்து இந்த பிரவீன் காந்தியெல்லாம் போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா பிரவீன் காந்தி சொல்லியிருப்பாரு, பொண்ணுங்க வந்து அதிகமாக வந்து கிரீடியாக இருப்பாங்க, பேராசையாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க வந்து பொறாம குணம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னு சொன்ன உடனே நந்தினியெல்லாம் பிரவீன் காந்தியை லெஃப்ட் ரைட் வாங்கிருச்சு. நீங்கள் எப்படி அது பொண்ணுங்களை சொல்லலாம், பசங்களும் அதே மாதிரி தான் வந்து இருப்பாங்க, கார் வாங்கணும்பாங்க, இன்னும் ஒரு நல்ல ஃபிகர் இன்னொருத்தன் கூட பண்ணோம்னா அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதனால இதெல்லாம் வந்து பொதுவானதான், பொண்ணுங்களுக்கு மட்டும் இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்துல தைரியமாக வந்து போல்டாக பேசு. அவ்வளோலாம் பேசுனது திடீர்னு இப்படி உடஞ்சி அழுகிறதுக்கு இவங்க என்ன திடீர்னு வந்து அம்பியாவும் இருக்காங்க அந்நியனாகவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இவ்வளோ ட்ராமா இவ்வளோ அழுகிறதுக்கு காரணம் சிம்பிள் தான், மற்றவங்க கலாய்ப்பாங்க, இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, நம்மளை நினச்சா நம்மளை கலாய்க்கிறாங்க, நம்ம அழுதுகிட்டே இருக்கோம்ல அதனால கலாய்க்கிறாங்க, நம்மளுக்கு வந்து இங்கே வந்து வைபே செட் ஆகலை அப்படின்ட்டு இவங்களுக்கு தன்னைத்தானே வந்து ஓவராக வந்து ஓவர் திங்க் பண்ணி
அதனால அழுகுனதுக்கு தான் காரணமே தவிர இதுக்கு வந்து பர்டிகுலராக வந்து இவங்க தான் இவங்களை ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதை வந்து ஏதாவது சைக்காலஜி அஃபெக்ட் ஆயிருந்தால் நல்ல டாக்டரை கூட வந்து பார்த்துக்கலாம். ஒருவேளை இந்த வாரம் கூட வெளியே போனால் கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நான் பார்த்த வர அவங்க அழுக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் லைவில் பார்த்ததுக்கு வர ஒரு பெர்சன்டேஜ் கூட சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. அதனால் இந்த வீக்கெண்டில் வந்து யார் எலிமினேட் ஆகி போகிறாங்களோ இல்லையோ இவங்க எலிமினேட் ஆகி போகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.